ராஜராஜ சோழனின் சபதம். மான்யகேடத்தை கைப்பற்றும் வரை கிரிஹர விஹாரம் இல்லை என்று அவர் சபதம் பூண்டதா செப்பேடுகள்ல சன்ஸ்கிருத்ல இருக்கு. மேலை சாளுக்கிய அரசனான சத்யாஸ்ரயன் சோழர்களுக்கு எல்லையில ரொம்ப தொல்லை கொடுத்ததால ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் போருக்கு போறாங்க. ராஜேந்திர சோழன் 9,55,000 வீரர்களோட டோனுவாரால நுழைஞ்சதாக மேலை சாளுக்கிய அரசரோட தர்வார் கல்வெட்டுகள் குறிப்பிடுது. துங்கபத்ர நதியின் தென்பகுதி வர முன்னேறி பல இடங்களை கைப்பற்றின சோழ படையால தென்பகுதியில இருக்கிற தலைநகரமான மான்யகேடத்தை கைப்பற்ற முடியல. அதை கைப்பற்ற வர கிரிஹர விஹாரம் இல்லை அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க ராஜராஜ சோழன். இந்த கிரிஹர விஹாரம் என்னங்கறத செப்பேடு விளக்கல. சில ஆய்வாளர்கள் சில அர்த்தத்தை சொல்றாங்க. சிலர் அது அரண்மனையில இருக்கிற ஒரு பகுதியா இருக்கலாம்னு சொல்றாங்க, அல்லது மலையில விளையாடுற ஒரு வேட்டை விளையாட்டா இருக்கலாம், அல்லது உயர்ந்த மாளிகையா இருக்கலாம், அரசு சுகபோகமா இருக்கலாம், அல்லது ஒரு புத்த விஹாரமா கூட இருக்கலாம்னு சமஸ்கிருத பண்டிதர்கள் சொல்றாங்க. என்னவா இருந்தாலும் இந்த சபதத்தை முடிச்சு வச்சது ராஜேந்திர சோழன் தான்.